நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவிடும் வகையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவிடும் வகையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பாரிவேந்தர் பதிவிட்டார். அதில் களத்தில் மீட்பு பணியாற்றும் அரசு ஊழியர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது நன்றியை பாரிவேந்தர் கூறியுள்ளார். மேலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சார்பில் வெள்ளிக்கிழமை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன.